எல்லாரும் படிக்க முடியாது, எல்லாரும் டாக்டர் இன்ஜினியர் ஆக முடியாது, எல்லாரும் ஷைன் பண்ண முடியாது, எல்லாம் டாப்பர் ஆக முடியாது. ஆனால் ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஒரு திறமை இருக்கு. நான் ஒரு என்டர்பிரினர் ஆக போறேன். I want to be a job creator. நான் வேலைகளை கொடுக்கிறவனாக மாறணும், ஜாப் சீக்கர் ஆகக்கூடாது. நீங்க அப்படி முடிவு எடுத்தீங்கன்னா அதையே நீங்க அத ஒரு கனவா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமே. மேடையில் அமர்ந்திருக்கும் நீதி நம்முடைய சீஃப் கெஸ்ட் நீதியரசு, முன்னாள் உயர் நீதிமன்றம், முன்னாள் நீதிபதி உயர் நீதிமன்றம் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ் ஜஸ்டிஸ் ராஜேஸ்வரன் அவர்கள் மற்றும் ரத்தினம் கல்லூரியின் நிர்வாகிகள் மிஸ்ஸஸ் சீமா செந்தில் அவர்கள், டாக்டர் மாணிக்கம் அவர்கள், பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல், எல்லாரும் என்னுடைய காலை வணக்கம். கூடியிருக்கிற மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை பார்க்கும் பொழுது என்னுடைய கல்லூரி நாட்கள் நினைவுக்கு வருகிறது. இதுதான் நாங்கள் வீக்கெண்ட் லீடர்ல முதலாவது தமிழில் விருது என்று நாங்கள் முதலாவது இந்த விருதை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். இதுவரைக்கும் நாங்கள் விருது கொடுத்ததெல்லாம் வீக்கெண்ட் லீடர் அவார்ட்ஸ் சொல்லி இங்கிலீஷ்ல தான் கொடுத்துருந்தோம். முதலாவதாக தமிழில் இந்த விருது கொடுக்கறத நம்ம வேற கல்லூரிகள் கோயம்புத்தூர் போல டியர் 2 சிட்டிஸ் அங்க கொண்டு போகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஏனென்றால் கல்லூரிகளுக்கு வருகிற நீங்கள் எல்லாரும் இன்னைக்கு நிறைய பேரு, அது எஸ்பெஷலி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நீங்க வரும் பொழுது ஏதோ ஒரு ஜாலிக்காக வருங்க. இன்ஜினியரிங் போக முடியாது, இல்லைன்னா நான் சொல்லுகிறது யதார்த்தத்தை பேசுகிறேன். யதார்த்த நிலைமை அநேக மாணவர்கள் இருக்கலாம், அப்படியாக அதுல நீங்க சீரியஸா படிக்கிறவர்கள் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஆனால் யதார்த்தத்திலே பார்க்கும் பொழுது அதை என்ஜாய் பண்ணதுக்கு வராங்க. நான் ஒரு ஆவரேஜ் மாணவன் தான், ரொம்ப ஆவரேஜ். என்னுடைய கல்லூரி நாட்கள் நான் 89 லோயலால பிஏ ஹிஸ்டரி முடித்தேன். 1989 பிஏ ஹிஸ்டரி முடித்தேன். அது எவ்வளவு பெரிய மாணவன் என்றால், ஹிஸ்டரி சப்ஜெக்ட நான் 4 வருஷம் ஆச்சு முடிக்கிறது, அரியஸ். ஏனென்றால் ஜெர்மன் செகண்ட் லாங்குவேஜ் இருக்கும்னா அது படிக்க முடியல. அப்படியாக இருக்கும் பொழுது நான் பார்த்தது, என்னுடைய வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கும் பொழுது நான் என்ன இழந்தேன் என்றால், ஒரு இலக்கு என்னுடைய வாழ்க்கையில இல்லை. எல்லாரும் படிக்க முடியாது, எல்லாரும் டாக்டர் இன்ஜினியர் ஆக முடியாது, எல்லாரும் ஷைன் பண்ண முடியாது, எல்லாம் டாப்பர் ஆக முடியாது. ஆனால் ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஒரு திறமை இருக்கிறது, ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஒரு ஸ்கில் இருக்கிறது. அழகாக சொன்னது போல ஐயா அவர்கள் இருக்கிறாங்க, 3ஆம் வகுப்பு படித்தாங்கன்னு சொல்லுவாங்க. அவருடைய இன்னோவேஷன்ஸ் நீங்க கேட்பீங்க. எப்படியெல்லாம் முதலாவது அந்த பழங்களுக்கு எடை போட்டது அவர் தான். 3ஆவது வகுப்பு படித்தவர், ஒரு MBA கூட பண்ணல, நாட்டிலேயே முதலாவது எடைகளை போட்டவர். அவருக்கு அந்த ஞானம் இருந்தது, அறிவு இருந்தது. அப்படியாக நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் பெரிய ரொம்ப படிச்சுட்டு இருந்தவங்க சொன்னாங்கன்னா நீங்க ஒருவேளை யூ கான்ட் ரிலேட் டு தம், அவங்க கூட நீங்க வச்சு பார்க்க முடியாது. நான் சொல்றேன் இல்லையா, ஹிஸ்டரியில அரியஸ் வச்ச ஒரு மாணவன் தான் நான் சொல்லுகிறேன். எனக்கு என்ன இல்லை, நான் இலக்கு இல்லை. அந்த இலக்கு, நான் இப்போ வீக்கெண்ட் நான் பத்திரிகை துறையில அநேக பத்திரிகைகளை ஒர்க் பண்ணி, ஒரு பெரிய இன்வெஸ்டிகேட்டிவ் மேகசின்ல 2004 இருந்து 2010 வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு நான் சொந்த வீக்கெண்ட் ஸ்டார்ட் பண்ணேன். என்னுடைய கரியர் நான் வரும் பொழுது அதுல இருந்து I began to be focused. எப்படியாவது முன்னால வரணும்னு சொல்லி அதுல என்னுடைய திறமைகளை வளர்த்துக் கொண்டேன். எனக்கு எழுத்து திறமை இருந்தது, அந்த எழுத்து திறமை, அதுக்குள்ள எல்லா ஸ்கில்ஸ், அந்த ஸ்கில்ஸ் வளர்த்துக் கொண்டேன். நான் எனக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னா, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு இலக்கு வேண்டும். படிக்க முடியல, சரி, என்னால டாப்பர் ஆக முடியல, பரவாயில்லை. எல்லாரும் டாப்பர் ஆக முடியாது. டாப்பர் ஆக மட்டும்தான் வாழ்க்கையில ஜெயிச்சாங்கன்னு இல்லை. அப்போ நாம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நம்மளுக்கு ஒரு இலக்கு வேண்டும். நான் என்ன ஆக போகிறேன்? இன்ஜினியர் ஆகல, டாக்டர் ஆகல, படிக்கவும் முடியல. படிக்கிறவங்க நல்லா படிங்க,
உங்களுக்கு நான் சொல்லல. படிக்க முடியாம சும்மா சுத்திட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு சொல்றேன். பரவாயில்ல, படிச்சு ஷைன் பண்ண முடியல, ஆனா டிகிரி எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு இலக்கு வைத்துக் கொள்ளுங்கள். When you know the destination, you will know the way. உங்களுக்கு இலக்கு தெரியும் பொழுது அது வழியை நீங்களா கண்டுபிடித்துக் கொள்ளலாம். காந்திபுரத்துக்கு நான் போகணும்னு நினைச்சிட்டீங்கன்னா வழி தெரியணும்னா பரவாயில்ல, கேட்டு நீங்க போயிடலாம். எப்படி வேணாலும் போலாம், 10 வழியில போகலாம். இலக்கு தெரியும். உங்களுடைய இலக்கு நான் சொல்லுகிறேன், எவ்வளவு இலக்கு இருக்குது. இன்னைக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், plenty of opportunities, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இன்னைக்கு நீதி அரசு நான் பேசிட்டு இருக்கும்போது அவரோட கார்ல வந்து சொன்னாங்க, எங்களுடைய கோர்ட்ல ஸ்டெனோகிராஃபர் தேவைப்படுகிறார்கள். நல்ல ஆங்கிலம் சொல்லணும், படிக்கணும். அந்த ஆங்கிலம் படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு ஆள் தேவை. 80,000 ரூபாய் சம்பளம், ஆள் இல்லை. இப்படியா நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். எவ்வளவு இலக்குகள் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்கள் தொழில் முனைவராகவும் ஆகலாம். அந்த அந்த பேசிக் நீங்க அநேகர் நீங்க நிச்சயமாக நான் சொல்ல முடியும், இந்த நாளிலே அந்த முடிவை நீங்க எடுப்பீங்க. ஏன்னா நாங்க போடுற எஃபர்ட் வேஸ்டா போகாது. அதான் என்கிட்ட கேட்டாங்க, இன்டென்ஷன்ஸ் கரெக்டா இருக்கும் பொழுது, நம்முடைய நோக்கங்கள் கரெக்டா இருக்கும் போது மீது எல்லாம் அமையும். என்கிட்ட கேட்டாங்க, எப்படி இருக்குது இந்த இதெல்லாம் டெக்கரேஷன். நான் சொன்னேன், உங்களுடைய இன்டென்ஷன்ஸ் ஃபேபுலஸ், நீங்க அதை நல்லா அமைக்க வேண்டும் என்று தெரிகிறது, அது தெரியும். அதுக்கப்புறமா எனக்கு துறைகளே தெரியல. ஏன்னா அவங்க ஹார்ட் அண்ட் சோல் அவங்க போட்டு இதை கொண்டு அழகாக இந்த ஆடிட்டோரியம் மாற்றி வடிவமைத்து டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி அந்த ஸ்ட்ரீம்ல உட்கார்ந்து இருக்காங்க. அதான் அப்ப உங்களுடைய இன்டென்ஷன்ஸ் கரெக்டா இருக்கும்போது, நான் தொழில் முனைவராக ஐ வாண்ட் யூ டு பி, இங்க நிறைய பேர் இருப்பீங்க, நீங்க நிறைய அநேக இலக்குகள் வச்சுக்கலாம். தொழில் முனைவராக வேண்டும் என்று நீங்க இலக்குகள் வைத்துக் கொள்ளுங்கள். அது ரூட் உங்களுக்கு அப்புறமா வரும். நான் ஒரு ஆண்டர்பிரினர் ஆக போறேன். I want to be a job creator. நான் வேலைகளை கொடுக்கிறவனாக மாறணும், ஜாப் சீக்கராக கூடாது. நீங்க அப்படி முடிவு எடுத்தீங்கன்னா அதையே நீங்க அந்த ஒரு கனவா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமே. நான் அவர் சொன்னது போல உங்களுக்கு நிறைய வழிகள் தெரியும். அந்த வழிகளுக்கு இன்னைக்கு நிச்சயமாக ஒரு ஸ்பார்க் கொடுக்கிறதா ஐயாவுடைய பழமுதிர் நிலையம் பவுண்டர் ஐயா நடராஜன் அவர்கள், இங்க வந்திருக்கிற பெவரேஜஸ் கல்ப் என்ற சாஃப்ட் ட்ரிங்க் உண்டாக்குற நிறுவனர் பிரபு காந்தி குமார் அவர்கள், இன்றும் பி லிட்டில் அவர்களுடைய 3 ஃபவுண்டர்ஸ் வந்திருக்கிறாங்க. சூரிய பிரபா, சக்தி பிரியதர்ஷினி, காயத்ரி அவர்கள். இவருடைய கதைகளை கேட்டீங்கன்னா நிச்சயமா ஒரு ஸ்பார்க் வரும். நீங்க இன்ஸ்பயர்ட் ஆவீங்க, நீங்க நிச்சயமா என்ஜாய் பண்ணுவீங்க. நான் எப்பவும் பார்ப்பேன், என்னுடைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஒண்ணே ஒண்ணு நான் பார்ப்பேன், பசங்க போர் அடிச்சிடக்கூடாது, அதுல ரொம்ப தெளிவா இருப்பேன். அதனால எங்க ப்ரோக்ராம்ஸ் செலக்ட் பண்றது, ஆண்டர்பிரினர் செலக்ட் பண்றது எல்லாமே நல்ல இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியா இருக்கணும். அருமையா இருக்காது, பிளேட் போடுற மாதிரி இருக்காது. 2 ஹவர் நீங்க 1 ஹவர் 2 ஹவர் கேளுங்க, உங்களுடைய வாழ்க்கை இதை மாற்றும். I wish you a very happy morning. I hope you all enjoy this program. Thank you very much.